ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்காரு. அப்போது இந்த மீன ராசிக்கு தைரியம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா குருவோடைய வீட்டில் இருக்காரு, மோட்சஸ்தானத்தில் இருக்காங்க. எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடும். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை, சிறப்பு பார்வை, 9ஆம் பார்வையும் அவங்களுக்கு விழுகுது. அப்போது தொழில் ரீதியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் ஹோட்டல் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதம் இருக்குது. அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க ஒரு நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் சரி, ஹோட்டல், பேக்கரி எதுவானாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்கள் கடைக்கு முன்னாடி மூங்கில் மரம், ஒரு சின்னதாக ஒரு மூங்கில் மரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அற்புதமாக மக்கள் கூட்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் காமாட்சி அம்மனையும் ராஜ ராஜேஸ்வரி இந்த அம்மனையும் நீங்கள் வழிபடணும். இந்த வருஷத்தில் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனையும் இல்லை பார்த்திங்கன்னா கேரளா சைடில் இருக்கக்கூடிய மீன் குளத்தி பகவதி அம்மன், ஏன்னா அந்த கிரகம் மீனுக்குடைய ஒரு கிரகம், மோட்சஸ்தானத்துக்குடைய ஒரு கிரகம். அடுத்தது மீனுக்கு தோஷம் இல்லை. உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த வருஷம் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம். உங்களுடைய குழந்தைகள் அமைப்பும் நல்லா இருக்குது, உங்கள் தொழிலும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்ட்னர் போட்டு தாராளமாக தொழில் செய்யலாம். அதிக முதலீடு இல்லாத தொழில் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதம். உங்களோட வெளிநாட்டு பயணம், நீங்கள் தொழிலுக்கு போக மாட்டீங்க, சிறு சுற்றுலா பயணமாக நீங்கள் செல்வீங்க. அது குடும்ப ஒற்றுமையும் குடும்ப அமைப்பையும் உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். அதிக தூர பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, எந்த ஒரு பிரச்சனைகளும் கொடுக்காது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு வீங்கிறது, நிறையா நீங்கள் சில பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அற்புதம்.